அசோக், கௌதம்க்கும் உனக்கும் டாடி ஒருத்தர் தான். அவர் பேரு சூர்யா. அப்போ நம்மளோட இருக்கார்ல கார்த்திக் டாடி, அவரு யாரு? சொல்லு மம்மி, அவரு யாரு? அது அவரு உன்னோட டாடி இல்ல. டாடி இல்லனா நமக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு அவரு யாரு? சொல்லு மம்மி, அவரு யாரு? காயத்ரி, அசோக்கோட இந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்றன்னு நான் பார்க்கறேன். அசோக், அவரு நமக்கு கார்டியன். இல்ல இல்ல, அதுக்கும் மேல கடவுள் மாதிரி. மாதிரி என்ன, கடவுளே தான். கடவுள்னு சொல்ற, ஆனா உன் கணவன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. முத்து, சொல்லுங்க சார். நீங்க போய் சாப்பிட்டு 4 மணிக்கு வந்துடுங்க. ஓகே சார். அம்மா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா ப்ளீஸ்மா. உமா ப்ளீஸ், சொன்னா கேளு உமா. என்னாச்சு, எங்க கிளம்பிட்டீங்க? தம்பி, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. ஜெகனையும் உமாவையும் கூட்டிக்கிட்டு நாங்க இந்த வீட்டை விட்டே போறோம். ஏன்? காரணம்லாம் இப்ப எதுக்கு மாமா? நாங்க இங்க இருந்து போறதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன பொடி வச்சுலாம் பேச ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ பெரிய மனுஷியாச்சே நீ? ஜெகன், என்ன பாச்சு? துர்கா நம்ம வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த 6 வருஷத்துல கேட்காத வார்த்தையெல்லாம் இன்னைக்கு காது நிறைய நாங்க எல்லாருமே கேட்டுட்டோம். என்னப்பா சொல்ற? ஆமாண்ண. சரி, பேக் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க, போங்க. இல்ல தம்பி, நாங்க நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? மன்னிச்சிருங்க மாமா. இதுக்கப்புறமும் நாங்க இங்கேயே இருந்தா உண்மையிலேயே மானரோஷம் இல்லாதவங்களா ஆயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொண்டு உள்ள பேக் வைப்போ. இல்லண்ண, தண்டச்சோறு திங்கிறோங்கிற வார்த்தையோட இதுக்கப்புறமும் இந்த வீட்ல எங்களால இருக்க முடியாதுன்னு எங்களை தடுக்காதீங்கண்ணே ப்ளீஸ். என்ன ஜெகன் பேசிட்டு இருக்க? அண்ணா, இத்தனை நாளா எங்க மேல நீங்க காட்டின அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றிண்ணே. அம்மா வாமா. ஹே, நான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்காம போறேன்னு தம்பி சொல்றேன். வேணாப்பா, எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். உமாவை கடைசி வரைக்கும் நாங்க வச்சு காப்பாத்துறோம். உமா வா, வாடா, நாங்க வரோம். மா, அம்மா, நான் சொல்றத கேளுங்க. ஏய் ஜெகன், மன்னிச்சிருங்கண்ணே. உமா, ஏய் உமா, நான் சொல்றத கேட்பியா மாட்டியா? உமா, நான் சொல்றது கேளு உமா. போகாதீங்க. மா, என்னம்மா நீங்க? அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. மா, உமாட்ட பேசி நீங்க புரிய வச்சிருக்கலாம்ல. என்னம்மா நீங்க? வேணாம் முத்தையா, அவங்க போகட்டும் விடு. ஏம்மா? யார் வாழ்க்கையும் யார் கையிலையும் இல்லப்பா. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். முத்தையா, அவங்க தள்ளி இருக்கிறது தான்ப்பா இனிமே மரியாதை. ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதை இல்லாம இருக்கிறத விட
கொஞ்சம் தூரமா இருந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதையா இருக்கிறது நல்ல விஷயம் தானப்பா. அத்தை அத்தை, நம்ம உறவுகளுக்குள்ள சிக்கலும் சங்கடங்களும் வரும். நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா இருந்து அதை ஜெயிக்கணும்னு அன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்னார்ல. நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே 3 பேரு வெளியில போயிட்டாங்க. எல்லாரும் என்னதானே தப்பா நினைப்பாங்க. இல்ல ஜெயா, உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ போ, உள்ள போ. நீ உள்ள போ. சீக்கிரம் வா பூஜா, பசிக்குது. என்னன்னா நீ மட்டும் வந்திருக்க? கௌதம் அண்ணன் எங்க? அவனுக்கும் சேர்த்து தானே லஞ்ச் கொடுத்தாங்க மம்மி. ஐயோ மறந்தே போயிட்டேன். இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணா வந்துட்டா பாருண்ணா. கௌதம் அண்ணா. யாருக்கு அண்ணா? நீ தான் எங்க 2 பேருக்கும் அண்ணா. அதெல்லாம் இல்ல, மம்மி உன்னை அண்ணன் தான் கூப்பிட சொல்லிருக்காங்க. சாப்பிட வாங்கண்ணே. சாப்பாடா? ஆமா அண்ணே, மம்மி உனக்கும் லஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹாஸ்டல் சாப்பாடை விட இவங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும். ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான். அதனால டக்குன்னு ஒத்துக்க கூடாது, கொஞ்சம் பிகு பண்ணி தான் ஆகணும். என்னென்ன யோசிக்கிற? வானே. வாண்ணா சாப்பிடலாம் வாண்ணா. எனக்கெல்லாம் ஒன்றும் சாப்பாடு வேண்டாம் அண்ணே. மம்மி உனக்கு பாசமா சாப்பாடு கொடுத்துருக்காங்க, வந்து சாப்பிடுனே. சரி சரி, நீ கம்பல் பண்றதுனால வரேன். இந்தாங்கண்ணே பூஜா, தண்ணி குடு. இந்தாங்கண்ணே. இந்தா பூஜா. அசோக் தம்பி, என்னையா தம்பின்னு கூப்பிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு நீங்க. அது அப்ப சொன்னது, அது அப்பவே மறந்துடணும். சரிண்ணே, நீயும் பூஜாவும் டெய்லி எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க. உங்களுக்காக நான் போனா போதுன்னு சாப்பிட்றேன். சரிண்ணே. அசோகே, அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அண்ணா எங்க மம்மி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். உன் மம்மி டீச்சர் முன்னாடி பெரிய அட்வைஸ் பண்ணாங்கல்ல. உங்க வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்கிறேன் கச்சேரிய. என்ன அழகராஜா இது? கண்ணாடி, தாடி, ஆள் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாம போச்சு. முதல்ல உட்காருங்க. ஆமா, என்ன எதுக்கு திடீர்னு கிளம்பி சேலத்துக்கு வர சொன்ன? என் மருமக எங்க இருக்கா? வனிதாவை பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கேன். இப்போதைக்கு அவ இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது சரிடா மவனே. நீ கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய ஆட்டைய போட்டுட்டு பெத்த அப்பனுக்கு பிஸ்கோத்து 1 லட்சம் ரூபாய போட்டு விட்டுருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இங்க பாரு, நான் அழகுராஜா தான், தர்மராஜா இல்ல. வயசானாலும் கொஞ்சம் வசதியா இருக்கட்டுமே போனா போட்டுன்னு 1 லட்சம் ரூபா கொடுத்தா அது உனக்கு பத்தலையா? அது இல்லப்பா, இப்ப விலைவாசி எல்லாம் ராக்கெட் வேகத்துல மேல போய்கிட்டு இருக்கு. நீ ஒரு பெரிய பிசினஸ் மேனு, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. சரி, இந்த தடவை கூடவே தரேன். ஆனா அதுக்கு நீ சூப்பரா நடிக்கணும். நடிக்கணுமா? ஆமா. என்ன நடிக்கணும்? ஒரு நிமிஷம்.
நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இது என்னன்னு தெரியுதா? ஜவ்வரிசி. இது தெரியாத எனக்கு. உனக்கு தான் இது ஜவ்வரிசி, எனக்கு இது ஒரு உரம். உரமா? ஆமா. இது எதுக்குடா? அது வந்து போன ட்ரிப்பு ஸ்ரீ லக்ஷ்மி குபேர மகாமேரன்னு ஒன்னத்தை இறக்கி லம்பா 50 லட்சத்தை சம்பாதிச்சேன்ல, இந்த வரிசையில இது என்னோட அடுத்த இறக்குமதி. இதை வச்சு என்ன பண்ண போற? நான் பல் தேய்ச்சு கொப்பளிச்சு துப்ப போறேன். கேக்குறே பாரு ஒரு கேள்வி. சேலத்துல இது ஃபேமஸ் இரும்பு. அதெல்லாம் பெரிய ஆளுங்க சமாச்சாரம், பணக்காரங்க பிசினஸ். அதுக்குள்ள பூந்து நம்ம ஃப்ராடு வேலையை பார்த்தோம்னா கொத்தா பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. அதனால இந்த ஏலக்கேத்த எல்லோரெண்டுன்னு சொல்ற மாதிரி நாம எப்பவும் சேஃப்டியான கேமை தான் கையில் எடுக்கணும். அதிகம் படிக்காம ஓரளவு பணத்தை கையில வச்சுக்கிட்டு அது என்ன பண்றதுன்னு கூட தெரியாம திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி திருன்னு முழிப்பானுங்க பாரு, அவன் தான் நம்ம பிசினஸோட டார்கெட்டே. இங்க பாரு, முதல்ல அவனை பிடிக்கணும். அவன் காதல பூவை சுத்தி நம்ப வச்சு பணத்தை கறக்கணும். அதுக்கு நமக்கு பொருத்தமான ஆளுங்க விவசாயிங்க தான். அவங்க தான் ரொம்ப அப்பாவிங்க, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதனால அப்படி ஒரு விவசாயியை நம்ம தேடி பிடிக்கணும். சேலத்துல இரும்பு மட்டும் ஃபேமஸ் இல்ல, மாம்பழமும் ஃபேமஸ் தான். சோ இந்த உரத்தை போட்டா ஒவ்வொரு மரத்துலயும் மாம்பழம் 3 மடங்கு காய்க்கும்னு புருடா விட போறோம். ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இந்த உரத்தை அவன் தலையில கட்டி வழக்கம் போல கம்பி நீட்டுறோம். என்ன பண்றோம்? கம்பியே நீட்டுறோம். வில்லு பாட்டு பாட சரியான ஆளு பாணி. கிண்டல் பண்ணாதடா மௌனே. நான் ஏதோ நடிக்கணும்னு சொன்னியே, என்ன நடிக்கணும்? நீ ஒரு மதுரை விவசாயி. உன் தோப்புல இருக்கிற மாமரத்துக்கெல்லாம் நீ இந்த உரத்தை தான் போட்ட. இத போட்டு கொத்து கொத்தா மாம்பழம் காய்க்குது. உன்னால அதை பறிக்கவே முடியல. சக்சஸ். நான் சொன்ன மாதிரியே நீ உங்க அம்மாவும் சேர்ந்து நாகம்மா, உமா, ஜெகன் 3 பேரையும் முத்தையா குடும்பத்துல இருந்து பிரிச்சு ஓட ஓட விரட்டி அடிச்சிட்டீங்க. வெரி குட், வெரி வெரி குட். நம்ம திட்டத்தோட 2வது கட்டத்தையும் நம்ம வெற்றிகரமா தாண்டியாச்சு. ஆமா மேம். அடுத்து 3வது கட்டம். இப்ப நான் என்ன பண்ண மேடம்? சொல்றேன். உன் இன்னாள் மாமியாரும் என் முன்னாள் மாமியாருமான பார்வதிய நான் ஒரு காலத்துல ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டே வந்த நேரத்துல திடீர்னு அவளுக்கு ஆயுஸ் கெட்டியோ என்னமோ பொழைச்சிக்கிட்டான். உனக்கு தெரியும்ல அந்த விஷயம்? ஆல்ரெடி நீங்க இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கு நான் விட்டு போன அந்த விஷயத்த நீ எப்படி தொடர போற? என்ன மேடம் சொல்றீங்க? பார்வதிக்கு நான் ஸ்லோ பாய்சன் கொடுக்கணுமா? அப்ப நான் பண்ண மாதிரி எல்லாம் நீ மருந்த பால்ல போட்டு கலந்து அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டாம். வேற எப்படி? பார்வதிக்கு வாரம் வாரம் விட்டமின் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நர்ஸ் வீட்டுக்கு வரால? வராங்க. 1 மாசத்துக்கு தேவையான மருந்தெல்லாம் வாங்கி அந்த பார்வதி ஃப்ரிட்ஜ்ல தானே வச்சிருக்கா? ஆமா மேடம். உன் வேலை அப்ப ரொம்ப ஈஸி. நீ என்ன பண்ற, அந்த மருந்துக்கு பதிலா இந்த மருந்தை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிடுற. 1 மாசத்துக்கு தேவையான மருந்து இதுல இருக்கு. நர்ஸ் இந்த மெடிசனை பார்வதிக்கு போடட்டும். போட்டா அவங்க உயிர் போயிடுமா மேடம்? போகாது, ஆனா போனா தேவலையேன்னு நினைக்க வைக்கும். என்ன மேடம் சொல்றீங்க? சாவை விட கொடுமையானது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த மருந்து ஒருத்தருக்கு போட்டா அது உள்ள போய் ரத்தத்துல கலந்து அது தர்ற வலியும் வேதனையும் இருக்கே, சாவை விட ரொம்ப ரொம்ப கொடுமையானது ஜெயா. கடவுளே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுன்னு வேண்டிக்கிற பார்வதி
கடவுளே எனக்கு சீக்கிரம் சாவ கூடன்னு வேண்டிக்க ஆரம்பிச்சிருவா. பொறுத்திருந்து பாரு, இந்த மருந்து பார்வதி உடம்புக்குள்ள போய் என்னென்ன கலாட்டா பண்ண போகுதுன்னு. இந்தா. என்னம்மா புடி. ஒன்றும் இல்லை மேடம், இந்த மருந்தை நான் மாற்றி வச்சு அதை அந்த நர்ஸு போடும்போது பார்த்துட்டா நான் வசமா மாட்டிப்பேனே. இல்ல ஜெயா, நீ மாட்டிக்க மாட்ட. ஏன்னா உன் மாமியார் வாங்கி வச்ச மருந்தோட பாட்டிலும் இந்த மருந்தோட பாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பேர் கூட அதே மாதிரி தான் இருக்கும். போடும்போது நல்ல உத்து கவனிச்சாதான் மருந்து மாறி இருக்கிறது அந்த நர்ஸுக்கு தெரியும். நீ என்ன பண்ற, அந்த நர்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ற நேரத்துல அவளோட கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணிடுற. நீ அதுக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அதை செஞ்சே ஆகணும். ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை மேடம், நான் வரேன். கௌதம் அப்படியா சொன்னா? சரி, இந்த வீக்கெண்டு பிரின்சிபால் கிட்டயும் வார்டன் கிட்டயும் பெர்மிஷன் வாங்கி நானே கௌதமை இங்க கூட்டிட்டு வரேன். 2 நாள் இங்கேயே நம்ம எல்லார் கூடவும் ஜாலியா இருக்கட்டும். ஓகே? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏமா அந்த அருந்தவாளை போய் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேங்கிற? அவன் வந்தானா இந்த வீடே தலைகீழா மாறிடும். எத்தனை ஜன்னல் கண்ணாடி உடையுமோ, யார் யாரோட மண்டையெல்லாம் உடையுமோ தெரியாது. அம்மா, குழந்தைங்கன்னா அப்படிதான். ஏன் இவங்க 2 பேரும் கூட தான் குழந்தைங்க, இவங்க என்ன அப்படியா பண்றாங்க? சுப்புவே அவனை வீட்டுல வச்சுக்க முடியாம தான் ஹாஸ்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டா. நீ என்னடானா அவனை இங்க கூட்டிட்டு வந்து வம்ப விலைக்கு வாங்குறேங்கிற? இத பாரு, அவன் இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா சும்மா சொல்லியிருக்க மாட்டான். கிரிமினல் மூளை, ஏதாவது ஒரு பிளானோட தான் வரேன்னு சொல்லியிருப்பான். அம்மா, சும்மா அவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. ஹாஸ்டல் சாப்பாடு அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கான், ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக போய் குழந்தைக்கு கிரிமினல் மைண்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ தான் மெச்சுக்கணும். நான் யார சரியில்லைன்னு சொல்றேனோ அவங்களதான் நீ நல்லவங்கன்னு சொல்லுவ. இந்த கௌதம் மட்டும் இல்ல, இந்த கார்த்திக்கும் அப்படித்தான். தேவையில்லாம அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஆண்டி, நான் என்ன பண்ண நீங்க நம்புவீங்க? மலையில இருந்து குதிச்சு காட்டவா? அப்பவும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வராது. நான் செத்தாதான் உங்க எல்லாருக்கும் நிம்மதி. சரி, நான் சாகுறேன். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் நில்லுங்க ப்ளீஸ். விடு. ப்ளீஸ், எங்க போறீங்க? எங்கேயோ போறோம், உனக்கு என்ன? கார்த்திக் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். வாங்க. நான் வர மாட்டேன். ப்ளீஸ் வாங்க வாங்க. காயத்ரி, வாங்க, இப்படி உட்காருங்க. ஐம் சாரி கார்த்திக். அம்மா அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னையே ஆண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்களெல்லாம் விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? உங்களை தவிர எனக்கு யாரையும் தெரியாது. ஓகே ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். எதிர்காலம் தெரியாம ஒருத்தர் இருக்கலாம், ஆனா கடந்த காலம் தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. இது ஆன்டிக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். என்ன பத்தி, அணுவ பத்தி, பூஜா பத்தி, ஏன் நீங்களா வந்தது கூட நீ சொல்லிதானே எனக்கு தெரியும். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆன்டி என்ன குழந்தை மாதிரி தானே பார்க்கணும். ஆனா ஆனா அவங்க என்ன வில்லன் மாதிரி தான் பாக்குறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு காயத்ரி. ப்ளீஸ் கார்த்திக், அழாதீங்க. சொல்றத கேளுங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் சரியாயிடும் கார்த்திக். இல்ல காயத்ரி, என்னால முடியல. கார்த்திக் அழாதீங்க. கை கை விடுங்க. கார்த்திக் எமோஷனல் ஆகாதீங்க ப்ளீஸ். என்னால தாங்க முடியல காயத்ரி, என்னால தாங்க முடியல. கார்த்திக், மனசு போட்டு குழப்பிக்காம கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சொல்றத கேளுங்க கார்த்திக், விடுங்க. இல்ல காயத்ரி, என்னால முடியல காயத்ரி. ஒரு நிமிஷம் கார்த்திக், நான் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெறும் வயித்தோட படுத்தா கெட்ட கனவுலாம் வருமா? நான் புக்ல படிச்சிருக்கேன்.
நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. அழக்கூடாது. பேசாம கையை பிடிக்காம கட்டி பிடிச்சிருக்கணும். கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டேன். அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன், உலகம் தாண்டி பார்த்தேன், உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி. கவிதை பாடி பார்த்தேன், கதகளி ஆடி பார்த்தேன், அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி. அஞ்சல நான் உனக்கு எஞ்சிற நீ எனக்கு கொஞ்சதான்